ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸ் ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து பெரிய ஆசனாஸில் சேராது. ஆனால் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சஸ் இது. ஸோ நெக் பெயின் அண்ட் ஷோல்டர் பெயின் ரொம்ப காமனாக எடுத்து அதுக்கு உண்டான ஸ்ட்ரெச்சஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வந்து நிறைய வயசானவங்களுக்கு ராத்திரி படுத்துக்கிறச்சே காலை வலின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கேள்விப்படுறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணால் நெக்கு ஸ்ட்ரெச்சஸ்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை செஞ்சுட்டு நமக்கு அதுக்கு அடுத்தது கைக்கு வரப்போகிறோம். ஸோ கை, ஷோல்டர், ஆர்ம் அது ஃபுல்லாக சேர்த்து தான் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த வலி இல்லாமல் இருக்கும். ஸோ யாருக்கு இந்த வலி நிறைய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி நிறைய ஓட்டுறவங்க, இல்லை ஒரு பக்கமாக சாஞ்சு, சில பேருக்கு வந்து அந்த அலைன்மெண்ட்டே பாஸ்டரே மாறி இருக்கும், அவங்க ஒரு பக்கம் சாஞ்சே இருப்பாங்க, இல்லை கழுத்து குனிஞ்சு எப்போ பார்த்தாலும் பேப்பர் கரெக்ஷனோ இல்லை படிக்கிறவங்க அவங்களுக்குலாம் நெக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஷோல்டர் பெயின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்கு உண்டான ஸ்ட்ரெச்சஸ் பார்க்கலாம். ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து உங்கள் முதுகு செவுத்தை பார்த்தா மாதிரி நிற்க போகிறீங்க. ஒரு 1 ஆர்ம் டிஸ்டன்ஸில் நீங்கள் கையை வச்சு பாருங்கள். 1 ஆர்ம் இருக்கா அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, கையை கீழே போட்டு. ஸோ இதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பொசிஷன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் என்னன்னா, கையை வந்து செவுத்தில் வைக்க போகிறீங்க. உடம்பு இதே பொசிஷன் தான், கால் நேராக இருக்க போகிறது, உடம்பு நேராக பார்த்தா மாதிரி, முதுகு மாத்திரம் பின்னாடி. ஸோ கையை வந்து செவுத்தில் வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து அழுத்த போகிறீங்க செவுத்தை. இந்த எல்போ ஸ்ட்ரெயிட் ஆகணும். ஸோ இது செய்யறச்சே இந்த பொசிஷனுக்கு வந்துட்டு நல்லா இதில் ஒரு ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட். நல்லா உள்மூச்சு எடுங்க, வெளிமூச்சு எக்ஸேல் பண்ணிவிட்டு கழுத்து ஆப்போசிட் சைடு திருப்ப பாருங்கள். இன்ஹேல், கழுத்து சென்டருக்கு வந்துடலாம், கையை எடுத்துருங்க. நான் உடம்பு அதே பொசிஷனில் வச்சுட்டு நம்ம கையை மாத்திரம் மாற்றிக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ஆன் த வால், நல்லா செவுத்தை அழுத்தணும். நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க, கொஞ்சம் லைட்டாக கையை ப்ரெஸ் பண்ணணும். இன்ஹேல், எக்ஸேலில் கழுத்தை நல்லா திருப்ப பாருங்கள். இந்த ஷோல்டரையுமே நல்ல செஸ்ட் அண்ட் ஷோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஹேல், சென்டர், ஆர்ம் டவுன், ரிலாக்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வேரியேஷன். இதை ஒரு 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நம்ம வலி இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ அவங்களால நீங்கள் கையை வைங்க. ஸோ நேராக ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ்லேயே கையை ஸ்ட்ரைட்டன் பண்ண முடியாது. எல்போ லைட்டாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்படி தான் செய்ய வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் பண்ணுங்கள், திருப்பி இங்கேயே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூ டைம்ஸ். ஏன்னா வச்ச உடனே கை வலி வந்துடுது, நீங்கள் எடுத்துருவீங்க, பண்ண முடியாது. வலி இருக்கிறவங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும் இனிஷியலாக. ஸோ நல்லா கையை மடித்து ரிலீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆனதுக்கப்புறமா நல்லா இதே பொசிஷனில் ஸ்டே பண்ணலாம். ஒரு பிரெத், இப்போ அவங்க வந்து ஒரு பிரெத் ஸ்டே பண்ணி காமிச்சாங்க. நீங்கள் ஒரு 3 பிரெத்ஸ் வரைக்கும் ஒரு சைடும் ஸ்டே பண்ணலாம். இன்ஹேல், சென்டர், ஆர்ம் டவுன். இது வந்து ஃபஸ்ட்டு வேரியேஷன். செகண்ட் பொசிஷன் என்ன பார்க்க போகிறோன்னா, கை விரல்கள் உள்ளே பார்த்தா மாதிரி. ஸோ இப்போ அந்த கையில் பண்ணிக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் உள்ளே எடுத்துகிட்டு வரோம், ஃபிங்கர்ஸ் எல்லாம் உள்ளே பார்த்தா மாதிரி இருக்க போகிறது. ஸோ இங்கே ஷோல்டர்னு கவனிச்சிங்கன்னா வெளிப்புறமாக அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை திருப்பி உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த ஆப்போசிட் ஷோல்டரை நல்லா ஓப்பன் பண்ண போகிறீங்க. இது முடியாதவங்க இந்த கையை பின்னாடி எடுத்துகிட்டு போனால் ஷோல்டரை ஓப்பன் பண்ண முடியும். கழுத்தை திருப்பிட்டே எக்ஸேல். இங்கே ஒரு பிரெத், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், நெக் டு சென்டர், ஹேண்ட் டவுன், கை எடுத்துடலாம். ஸோ இன்னொரு கையும் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். கையை பின்னாடி, உடம்பு அதே பொசிஷனில் தான் இருக்க போகிறது, கையை தான் பின்னாடி எடுத்துகிட்டு போகிறீங்க. ஃபிங்கர்ஸ் ஃபேஸிங் இன்சைட். இதுலேயுமே முதல்ல செய்கிறவங்களுக்கு கை வலி இருந்ததுன்னா இப்படி எல்போ இப்படி தான் பண்ண வரும், ஃபுல்லாக ரீச் ஆகாது. கையை இப்படி வெளியில் ஃப்ரீயாக விடுங்க, இப்படி வெளியில் இருக்க மாதிரி இருக்கும் கையை. ஸோ இதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையை நல்லா நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு டேவே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இதெல்லாம் மைல்டாக வலிச்சா கூட எவ்ரிடே செய்யக்கூடிய ப்ராக்டிஸ் தான், செய்ய வேண்டிய ப்ராக்டிஸ். நீங்கள் தினசரி பண்ணிகிட்டே வரச்சே உங்களுக்கு இந்த வலியெல்லாம் இல்லாமல் நல்ல நெக் அண்ட் ஷோல்டர் ரெண்டுமே ஃப்ரீயாக இருக்கும். இது செகண்ட் வேரியேஷன். இன்ஹேல், நெக் டு சென்டர், ஆர்ம் டவுன், ரிலாக்ஸ். இப்போ இதுக்கு உண்டான தேர்ட் வேரியேஷனில் கை விரல்கள் கீழே பார்த்தா மாதிரி வைக்க போகிறோம். உடம்பு அதே பொசிஷன் தான், கையை தான் நம்ம பின்னாடி எடுத்துகிட்டு போகிறோம். ஃபிங்கர்ஸ் டவுன். இது 3 வேரியேஷன் பார்த்ததில் இது வந்து இருக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வலி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு டே கண்டிப்பாக இது பண்ணுறதுங்கிறது முடியாத காரியம். நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ஒரு ஃபஸ்ட்டு 2 வேரியேஷன் மாத்திரம் ஒரு ஃபியூ டேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த வேரியேஷனுக்கு நீங்கள் வரலாம். ஃபிங்கர்ஸ் டவுன், நல்ல கையை திருப்பிக்கோங்க. நீங்கள் செவுத்தை அழுத்துற மாதிரி நினச்சிக்கணும், வெளியில் தள்ளுற மாதிரி கொஞ்சம் எக்ஸர்ட் ப்ரெஷர் ஆன் த வால்.
எல்போ இதே தான் முதல்ல சொன்ன மாதிரி மடித்து நீட்டிக்கலாம் கையை ஃபியூ டைம்ஸ் ப்ரெஸ் பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ட்ரை டு ப்ரெஸ் த வால். நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கை ஸ்ட்ரெச் ஆகும். இந்த இங்கே ஃப்ரண்ட் ஆஃப் த செஸ்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும். கழுத்து அந்த பக்கம் திருப்பிக்கலாம். ஸ்டே ஃபார் 1 breath. ஒரு இன்ஹேல், ஒரு எக்ஸேல். இன்ஹேல், நெக் டு சென்டர், ஹேண்ட் டவுன். கையை கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இன்னொரு கையிலையும் இதே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இன்ஹேல், டேக் யுவர் ஹேண்ட் பேக். நல்ல செவுத்து அழுத்தம் கொடுக்க போகிறோம். ஷோல்டர் ஓப்பன். இன்னொரு கையை பின்னாடி வச்சுக்கலாம். கழுத்தை திருப்பிட்டு நல்ல எக்ஸேல். ஒரு பிரெத் ஸ்டே. இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், நெக் டு சென்டர், ஹேண்ட் டவுன். கையை கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த 3 ஸ்ட்ரெச்சஸை நீங்கள் எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஷோல்டர் ரொட்டேஷனுக்கு நமக்கு வேணுங்கிற ப்ராப் என்னென்னா, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு காட்டன் துப்பட்டாவோ இல்லை பெரிய டவல் இல்லை உங்கள் வேஷ்டி லாங் கிளாத் வச்சுக்கோங்களேன். இல்லை யோகா ரோப், இது நம்ம யோகா ரோப்னு சொல்லுவோம். இந்த ப்ராப் உங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க நம்ம அது இல்லையேன்னு செய்யாமல் இருக்க வேண்டாம். வீட்டில் என்ன உங்களுக்கு லாங்காக ஒரு துணி இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் யாருக்கு சொல்கிறோம்? வலி இருக்கிறவங்களுக்கு. ஸோ நல்ல கையை தள்ளி வச்சுட்டு மெதுவாக இன்ஹேல் பண்ணிவிட்டு கையை எடுத்துக்க போகிறீங்க. யூ வில் ரோல் யுவர் ஷோல்டர் பேக். நல்ல பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் கீழே இறக்கணும் கையை. இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா எல்போ மடிக்கக்கூடாது. ஸோ வலி இருக்கிறவங்க நல்ல கையை தள்ளி பிடிச்சிக்கலாம். இன்ஹேல் மேலே எடுத்துகிட்டு வந்துடுங்க. எக்ஸேல், ஆர்ம் டவுன். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த ரோப்பை இப்படி லூஸ் விடாமல் நல்லா டைட்டாக வச்சுக்கணும். எந்த பொசிஷனில் உங்களுக்கு எல்போ மடியாமல் தூக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தள்ளிக்கலாம். ஸோ வலி இருக்கிறவங்க இன்னும் கூட நல்லா கையை தள்ளி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கையை தள்ளிக்குவோம். ஸோ இந்த பொசிஷனில் வலி இருக்கிறவங்க நல்ல மேக்ஸிமம் கையை எங்கே வச்சுட்டா உங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கோ அந்த பொசிஷனில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்ஹேல், ரோல் யுவர் ஹேண்ட்ஸ் பேக். எக்ஸேலில் கை முன்னாடி கொண்டு வாங்க. ஸோ இதை நீங்கள் எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணுறச்சவே உங்களுக்கு தெரியும் உங்களோட ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, ரொட்டேஷன் எவ்வளோ ஃப்ரீயாக வருதுங்கிறது ஒரு ஃபியூ டேஸ் ப்ராக்டிஸ்லேயே நீங்கள் கவனிப்பீங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு ஃபியூ டேஸ் பண்ணதுக்கப்புறமா கம்ஃபர்டபுளாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கையை கிட்ட கொண்டு வரணும். ஸோ இன்னும் கொஞ்சம் கிட்ட எடுத்துக்கோங்க கையை. ஃபியூ டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கையை கொஞ்சமாக இப்படி கிட்ட கொண்டு வரலாம். இங்கேருந்து இன்ஹேல், ஆர்ம்ஸ் பேக். எக்ஸேல் in the front. ஸோ இந்த மாதிரி நம்ம துப்பட்டாவோ இல்லை கிளாத்தை வச்சு பண்ணுறச்சே இதே மாதிரி செய்ய போகிறோம். இன்ஹேல், ஆர்ம்ஸ் பேக். எல்போ மடியாமல் நல்லா பின்னாடி ஃபுல்லாக தள்ளி எடுத்துகிட்டு போக போகிறீங்க. ஸ்லோவாக போங்க. இன்ஹேல், bring your hands in front. ரிலாக்ஸ். இந்த ப்ராக்டிஸை ஒரு 10 times நீங்கள் செய்யலாம். இப்போ பண்ண எல்லாமே நம்ம ஒரு ஸ்ட்ரெச்சஸோடு தான் கன்சிடர் பண்ணுறோம். பட் இது ரொம்பவே நெக்கு ஷோல்டர் பெயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இதை நீங்கள் டெய்லி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து கை வலி இல்லாமல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய வயசானவங்களுக்கு ராத்திரி படுத்துக்கிறச்சே காலை வலின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கேள்விப்படுறோம். ஸோ நரம்பு இழுக்கிறது, நரம்பு சுருட்டுற மாதிரி இருக்குது, வலிக்கிறதுன்னு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாங்கிற டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க என்ன பண்ணலாம், படுத்துக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு தேங்காய் எண்ணெய், ப்ரிஃபரபிளி தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெயும் போட்டுக்கலாம். பட் கொஞ்சம் பிசுன்னு இருக்குங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் சஜஸ்ட் பண்ணுறேன். லைட்டாக எண்ணெயை வார்ம் பண்ணிவிட்டு உள்ளங்கால்லையும் காஃப் மசில்ஸ்லையும் கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு படுத்துக்கலாம். இது ஒன்று. அண்ட் த்ரூ அவுட் த டேவே அவங்களோட வாட்டர் இன்டேக் குறைஞ்சி போயிருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா வயசாக ஃபுட் இன்டேக், வாட்டர் இன்டேக் ரெண்டுமே குறைஞ்சிரும். ஸோ வாட்டர் இன்டேக் குறைஞ்சாலும் உங்களுக்கு அந்த மசில்ஸ் கிராம்ப்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஞாபகமாக படுத்துக்கிறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி, ரொம்ப கிட்ட வேண்டாம், மேபி ஒரு 9 o'clock படுத்துப்பாங்க அப்படின்னா ஒரு 7 o'clock 7:30 வரைக்கும் கொஞ்சம் நல்லா தண்ணியை நிறைய குடிச்சிட்டு படுத்துக்கலாம். அது ஒன்று. அதை தவிர உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக்கும் குறைஞ்சி போயிடும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு மிட் ஈவினிங்காக அவங்க கொஞ்சம் ப்ரோட்டீன் கலந்தா மாதிரி ஏதாவது ஒரு சத்து மாவு கஞ்சி, ஸோ அதையும் எடுத்துட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளமை கொஞ்சம் ஈஸியாகவே அவங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லோரும் நம்ம லூசனிங் ஸ்ட்ரெச்சஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? வாங்க நம்ம ஒரு ஆசனாவாக கற்றுக்கலாம். அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ் இதுக்கு உண்டான இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம்.